ஒரு தகப்பன் தன்னுடைய அத்தை வீட்டுக்கு போன 5 வயசு மகனை கூப்பிடுறதுக்காக போறார். அந்த பையனை இவர் கூப்பிட்டுட்டு ட்ரெயின்ல வரார். ஒரு வாரம் அம்மாவை பார்க்காம இருந்திருக்கிறான் இல்லையா, 5 வயசு குழந்தை, கொஞ்சம் சோர்ந்து இருக்கிறான். உடனே இவனுக்கு பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. கீழே படுக்க சொல்றாரு, எனக்கு ஆரஞ்சு பழம் வேணும், எனக்கு ஆரஞ்சு பழம் வேணும்னு அடம் பிடிக்கிறான். அடுத்த ஸ்டேஷன்ல நிற்கும் போது ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கி அப்பா கொடுக்குறார். அதை வேகமா வாங்கி மடியில வச்சுக்கிறான். சாப்பிட்றா, உரிச்சு தரவா? இல்ல இல்ல, அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, நான் அம்மா கையில கொடுத்து அம்மாவை உரிச்சு தர சொல்லி சாப்பிடுவேன், அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். சரி, சந்தோஷம். மடியில படுத்து தூங்கிடுறான். அடுத்த ஸ்டேஷன்ல ஒரு நடுத்தர வயது உள்ள ஒரு பெண்மணி, ஒரு ஒல்லியா ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 9 வயசு இருக்கும், ஒல்லியா கருப்பா ஒரு சீட்டி பாவாடையும் சட்டையும் போட்டு கையில ஒரு பாவாடையும் சட்டையும் சுருட்டி வச்சுக்கிட்டு ஏறுறாங்க. இவங்களுக்கு எதிர்க்க உட்காடுறாங்க. இந்த அம்மா கேட்கறாங்க, சார் நீங்க எங்க வரைக்கும் வருவீங்க? மாயவரம் வரைக்கும் வருவீங்களா? இல்லைங்க, நான் கும்பகோணத்துல இறங்கிடுவேன். ஏன்? இல்ல இந்த பிள்ளைய மாயவரத்துல ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்? இல்ல இந்த பிள்ளை கல்கத்தா போகுது. கல்கத்தா எதுக்கு போகுது? அங்க ஒரு பணக்காரர் வீட்டுல வீட்டு வேலை செய்யறதுக்காக போகுது. 9 வயசு பிள்ளை வீட்டு வேலை செய்ய போகுதா? ஆமா. பாப்பா உன் பேர் என்ன? என் பேர் காமாட்சி அப்படிங்குது. இவருக்கு கொஞ்சம் ஸ்டன் ஆகுது, ஏன்னா இவர் தங்கச்சி பேர் காமாட்சி. ஏன் நீ வேலைக்கு போற? இல்ல எனக்கு 3 அக்கா, 2 அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, எல்லாரையும் எங்க அம்மா அப்பாவால வளர்க்க முடியல, அதனால என்னை வீட்டு வேலைக்கு அனுப்புறாங்க. தன் மகனையும் பாக்குறார், அந்த பொண்ணையும் பாக்குறார். நாளைக்குள்ள இவன் அம்மாவை பார்க்க போறான். ஆனா அந்த பிள்ளை அம்மாவை பிரிந்து போகிறதே அப்படின்னு வேதனையோடய பார்த்துட்டு இருக்கிறார். அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்குது. அந்த மகனையும் அந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு இவர் சாப்பிட போறார். சாப்பிட உட்கார்ந்தோடனே இவங்க பையன் தயிர் சாதம் வேகமா வாங்கி சாப்பிட்றான். பசியில தயிர் சாதத்தை வேகமா அள்ளி வாயில வைக்கிறான், மிளகாவை கடிச்சிடறான். ஐயோ அப்பா மிளகாங்கிறான். இருட்டான்னு தண்ணி வேகமா எடுத்து கொடுக்குறார். உடனே இந்த பிள்ளை வேகமா சாப்பிட்டுட்டு இருந்த குழந்தை கையை உதறி ஓடி போய் கொஞ்சம் ஜீனி வாங்கிட்டு வந்து இவன் வாயில போட்டுட்டு கையை கழுவிட்டு, கொண்டா நானே உனக்கு பிசைஞ்சு ஊட்டி விடுறேன்னு அவளே பிசைஞ்சு ஊட்ட போறா. உனக்கு அக்கா மாதிரி தான்டா, ஊட்டி விடட்டும் அப்படிங்கிறார். சரின்னு வாங்கிக்கிறான். அவ ஊட்டி விட்டு அவளே வாயை நல்லா கழுவி விட்டு அவன் கையை பிடிச்சி ரொம்ப பத்திரமா கூட்டு வந்து உட்கார வைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருது. உடனே இந்த பையனை கூப்பிட்டுட்டு இறங்க போறார். வாசல் வரைக்கும் வந்த இந்த சிறுவன் அப்பா கையை உதறிட்டு திரும்ப ஓடி போய் இவ்வளவு நேரமும் அம்மா கையில கொடுத்து உரித்து சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக பத்திரப்படுத்திய அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து அந்த பொண்ணோட கைகளில் திணித்து விட்டு ஓடி வருகிறான். அவங்க அப்பாவுக்கு அப்படியே உடம்பு சிலிர்த்து போகிறது. இந்த சின்ன வயதில் தான் அம்மாட்ட கொடுத்து சாப்பிடணும் என்று நினைத்து பத்திரமாக வைத்திருந்த ஒரு பொருளை முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண்ணுக்காக தன் பிள்ளை கொடுக்கிறதே என்கின்ற மகிழ்ச்சியோடு தன் குழந்தையை அப்படியே சேர்த்து கட்டி கொள்கிறார். அந்த கதையை எப்படி தீஜா முடிக்கிறார் என்றால், என் மகனை கட்டி கொள்ளும் போது இறைவனை கட்டி தழுவியது போலவே இருந்தது என்று முடிக்கிறார்.